ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டுக்கு திருட வந்துடுறான் நைட்டு. அப்போது இங்கே பாருமா, மரியாதையாக பீரோ சாவியை கொடு. திருடன் சார், இதை தாம்பா நானும் கல்யாணம் ஆனதுலேருந்து என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் அவகிட்ட இருந்து சாவியை வாங்கவே முடியல. நீயாவது ட்ரை பண்ணு. என்னடா அந்த டாக்டர் எம்பிபிஎஸ்னு மட்டும் போட்டிருக்காரு, பேரே போட காணோம். நான் தான் சொன்னேனே அவர் பேர் போன டாக்டருன்னு. அதான் ஒரு ஸ்கூலில் டீச்சரு. பசங்களா எல்லாரும் அவங்கவுங்க அப்பா பேரும் அப்பா செய்கிற வேலையும் சொல்லணும், ஓகேவா? ஒருத்தவங்களா வாங்க. டேய் சொல்கிறா, உன்னோட அப்பா பேர் என்ன? கோபால் டீச்சர். சரி, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் செய்வார் டீச்சர். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. என்னடி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஒரே கவலையாக இருக்கே? ஏங்க, எங்கள் தங்கச்சி புருஷனை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களாம். என்னடி சொல்கிற? அவன் கப்பலில் தானே வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஆமாயா, காற்று வரலன்னு கப்பல் கதவை திறந்து வச்சானோ, அதுக்கு போய் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்களாம். அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அது சரி, அவன் வேலை செஞ்சது என்ன கப்பல்? ஏதோ நீர்மூழ்கி கப்பலாம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி. இங்கே பாருடி, மத்தியானம் எங்கள் அக்காவும் மாமாவும் வர்றாங்களாம், நல்லா சமைச்சு வை. என்னையா சொல்கிற? இருடி எங்கே போகிற வேக வேகமாக? ஏண்டி இந்த விளக்கை எடுத்து பீரோக்குள்ளே வைக்கிற? எங்கள் அக்கா குடும்பத்தை பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கா? அவங்க என்ன இங்கே திருடுறதுக்காக வர்றாங்க? யோ, இது நான் அவங்க வீட்டிலேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தது, அதான் ஒழிச்சு வைக்கிறேன். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பசங்க பேசிக்கிறானுங்க. டேய் ராமு, நம்ம தாத்தா கொடுத்த 200 ரூபாயை நாம் 2 பேரும் ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாமாடா? டேய், என்னை ஏமாற்ற பார்க்குறியா? மீதி 100 ரூபாயை நீ ஆட்டையை போடலான்னு பார்க்குற, அதானே? நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற அம்மாங்கெல்லாம் குட் நைட் டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிற அம்மாலாம் சுப்ராத்திரி பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர் அம்மாங்கெல்லாம் அந்த ஃபோனை பிடுங்கி உடச்சி போட போகிறேன், ஒழுங்கு மரியாதையாக தூங்கு அப்படின்வாங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.